Yo fam, welcome to another video. இப்போ நம்ம கிராஸ் பண்ணது வந்து சவரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்துட்டோம். நம்ம லைஃபுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், நான் என்னோட அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். தேவையில்லாத பர்ச்சேஸ் வந்து நிறைய நம்ம பண்ணுவோம். இப்போ நான் அப்படிப்பட்டு வந்தான் ஃபுல்லாக தேவையில்லாத ஒரு கேட்ஜெட்ஸ் வந்து சும்மா பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆன்லைனில் ஈஸியாக ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து சீக்கிரம் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அதை வந்து தேவையில்லாத பொருளையும் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக நமக்கு ரீச் ஆகிரும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் ஒரு பிரச்சனை. நம்ம அந்த ட்ராப்பில் மாட்டிடுவோம். தேவையில்லாத இருக்கும், ஆனால் நமக்கு தேவைன்னு தோணும் அந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, 1க்கு 10 தடவை அது வேணுமா, வாங்கினா நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு யோசிக்கணும். ஏன்னா நான் அப்படி பர்ச்சேஸ் பண்ணி அந்த பொருட்களை எல்லாம் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் இருக்கும். அது எப்பாச்சும் அடுத்து கண்ணுக்கு தெரியும் போது எடுத்து திரும்பவும் ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம். அப்படி எப்பாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் அதை பர்ச்சேஸ் பண்ணி இல்லாட்டி ரெண்ட் எடுக்கலாம். இப்போ வந்து என்ன பொருள் வேணாலும் ரெண்டில் கிடைக்கும், ரெண்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அட்வைஸ், ஆஸ் அ ஃப்ரெண்டாக சொல்கிறேன். ஏன்னா எது வாங்கணுன்னாலும் அது வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். பல தடவை யோசித்து முடிவு பண்ணி வாங்குங்க.
நம்ம ஏற போகிறது வந்து கடவூர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் தான். கடவூர்னு கொஞ்சம் லாங்கான பிரிட்ஜ் தான். இது கீழே போகிறது வந்து இது அப்படியே அந்த பொழிக்கரைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அப்படின்னா எங்கே வந்து ஆற்று தண்ணி நம்ம கடலோடு சேருதோ அந்த இடத்து தான் பொழிக்கரைன்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் நமக்கு கடல் இருக்குது. இந்த ஃபுல்லாக இந்த தண்ணி வந்து காயல் தண்ணி இல்லாட்டி ஆறு மாதிரி வர்ற தண்ணி வந்து அங்கே ஜாயின் ஆகும் கடலில். இது கொஞ்சம் லாங்கான பிரிட்ஜ் தான். அந்த பக்கம் இன்னொரு பிரிட்ஜ் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போது அது வேலை கம்ப்ளீட் ஆகும்போது இது வந்து ஒன் வே ஆயிரும். அங்கே ட்ரிவாண்டம் வர்றது அது வந்து கொச்சின் ரோடு போகிறதும். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மட்டும் ஜூஸ் குடித்தேன், எக் பப்ஸ் சாப்பிட்டேன். ஆனால் வண்டிக்கு வந்து ஃபியூல் போடலை, எர்ணாகுளத்தில் போட்டது. ஸோ அதுக்கும் தேவைப்படும். வீடு போய் சேரணுன்னா ஃபியூல் தேவை கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் இறங்கிருச்சு கீழே. ஸோ நான் அடுத்து வர பெட்ரோல் பங்க்கில் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக ரோட்டில் போகும்போது இந்த சைடில் இருக்கிற சைன் போர்ட்ஸ் அதெல்லாம் கவனித்து போகிறது என்னோடய வழக்கம். இங்கே பக்கத்தில் ஏதோ ஃபியூல் பங்க் இருக்குது. ஆக்சுவலாக அதோட லோகோ மட்டும் தெரிஞ்சிச்சு அந்த கேப் வழியா, 2 கார் கேப் வழியா. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படி கண்டினியூ பண்ணலாம் ரைடு. பொதுவாக நான் வந்து பாரத் பெட்ரோலில் தான் ஃபியூல் போடுவேன். ஏன்னா முன்னாடியே அது ஒரு பழகிருச்சு. என்னோடய ப்ரீவியஸ் வெஹிக்கிள்ஸுக்கும் காருக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பாரத் பெட்ரோலியம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நார்மலாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பாரத் பெட்ரோல் தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் இங்கே வந்து ஹெச்பி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. அப்போது போட்டுட்டு அநேகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுல் பண்ண மாட்டேன் டேங்க்கு. ஒரு 500 rupees அந்த மாதிரி தான் போட்டுட்டு அடுத்த ப்ளேஸில் போய் பாரத் பெட்ரோலியமில் போட்டுடலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சேனல் க்ரோ ஆனால் தான் எனக்கு இன்னும் கண்டென்ட் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Please do subscribe my channel. Thank you so much for watching.